ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடிங் கரியர் எப்படி போயிட்டுருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்மளோட ட்ரேடர் கேட்டிருப்பாரு. ப்ராஃபிட் வீடியோ மட்டும் போடுறீங்க. ஸோ லாஸ் ஆனதையும் நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி போடுங்க. ஸோ அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். ஸோ அவரோட ஆசைக்கு இணங்க இன்னைக்கு நம்ம லாஸ் பண்ணது 1534.50 பைசா. ஸோ இது நான் எப்படி பிளான் பண்ணேன், எப்படி லாஸ் ஆனேன் அப்படிங்கிற முழு தகவலையும் நான் இந்த வீடியோவில் தர்றேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ நான் காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிலாம் நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து எங்கே ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே சப்ளைலேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எடுத்த ட்ரேடு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இடத்துல போய் ரிவர்ஸ் ஆகிறேன். ஸோ இங்கேருந்து போய் இந்த சப்ளைலேருந்து கீழே வந்தால் இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகும். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து புல்லிஸு. நான் என்ன பண்ணேன்னா கவுண்டர் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் எய்ம் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறோம், இங்கேருந்தெல்லாம் கீழே வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் நிஃப்டிக்கு நான் மார்க்கெட் மேலே போனால் இந்த சப்ளை மேலே போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரான். கீழே வந்துட்டு என்ன பண்ணுறான்னா இங்கே இருக்க டிமாண்ட் இருக்கு இல்லையா, இதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் விக்கு மட்டும் விட்டான், வச்சுட்டு மேலே போகிறான். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல பிளான் பண்ணுறேன், இங்கே வந்தானா எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி 1, இது என்ட்ரி 2, மேலே எஸ்எல். அப்படியே வரும்போது இங்கே இருக்கும்போது அன்மிட்டிகேட் ஜோன் இருக்குல்ல, இது டிபி 1, அதுக்கு நேராக கீழே இங்கே இருக்கும் டிபி 2 கூட நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். எஸ், இங்கே இருக்குது டிபி 2 இப்படின்னு மாற்றி ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ என்னதுன்னா எனக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து 11 மணி பக்கமாக நேராக வரான். என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆகிறான். ட்ரிகர் ஆகிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக மேலே இது வந்து எஸ்எல், இது வந்து என்ட்ரி 2, என்ட்ரி 1 எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ கீழே வரட்டும், இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம், செகண்ட் ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட்டு கீழே வரோம். கீழே இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்தான். எனக்கு இது கீழே வந்தால் நான் வந்து பிரேக் ஈவன் மூவ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் ப்ராஃபிட்டில் வந்தான். ஸோ 1:1 வந்தான். நான் மினிமம் 1:3 அதுக்கு மேலே வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லைனா எஸ்எல் புக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் ஆனால் கீழே வர்ற வரைக்கும் வந்துட்டு நேராக என்ட்ரி 2 போனால், நான் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு வந்தவன் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே கீழே வரும்னு பார்த்தா மேலே போயிட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ அடுத்த கேண்டில் எனக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதோட லாஸ் 1534.50 பைசா. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சார்ட்ல காட்டுறேன். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தோம். காலைல மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு. இந்த டிமாண்டுக்கும் இந்த சப்ளைக்கும் இடையில மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த சப்ளை மேலே போயிட்டு இந்த லிக்விடிட்டி ஸ்விப் பண்ணிட்டு கீழே வந்தால் நான் செல் பண்ணுறது, அதாவது புட் ஆப்ஷன் வாங்குறதாகவும், ஒருவேளை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுறதாகவும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்லாம் கீழெலாம் வாரான், கீழெலாம் போயிட்டு கரெக்டாக என்னோடய சப்ளைக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு என்ன பண்ணுறான் பாருங்க, மேலே போகிறான். மேலே போயிட்டு இருங்க, இந்த இடத்துல போகிறான்ல, ஸோ இங்கே போய் என்னோட சப்ளைலேருந்து மேலே வந்து லிக்விடிட்டியாக ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரான் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக விக்கு விட்டுருக்கணும், அவன் மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வரான். சரி ஓகே வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நேராக வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டை உடச்சி அவன் பாடி க்ளோஸ் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரி லைன் மார்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே வாரான். கரெக்டாக அங்கே வந்து ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ மேலே எடுத்துகிட்டு போகிறவன் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 3 கேண்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பேரிஸ் மூமெண்டம் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதே மாதிரி இங்கே அன்மிட்டிகேட் ஜோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் படிக்கலை அப்படின்னா என்னோட இந்த எஸ்எம்சி லேன் இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோலாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ இந்த சொல்கிற விஷயத்தை பாருங்கள். ஏன்னா நான் இங்கேருந்து சப்ளை, டிமாண்டு, தென் ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், ஆர்டர் பிளாக்லாம் நான் அதுலேருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டு கீழே வந்தால் எனக்கு இந்த டிமாண்டில் விக்கு விட்டுட்டு மேலே போகிறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிளான் பண்ணுறேன். என்ன பிளானு, மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த அன்மிட்டிகேட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஜோன்லேருந்து என்ட்ரி 1 எடுப்பான். இதுக்கு மேலே என்ட்ரி 2, மேலே போனால் எஸ்எல். ஏன்னா இதுதான் 2 டேஸ் இன்னையோட ஹை. ஸோ இதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு வர்றான்,
கரெக்ட்டா பாருங்க. இதையும் உடைச்சு, இந்த டிமாண்டையும் உடைச்சு ஒரு விக் விட்டுருக்கான். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் அதுக்கு பதிலா அவன் விக் விட்டு மேல போறான். ஸோ, நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், கவனிச்சிருக்கலாம். ஒருவேளை இவன் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கானா என்னன்னு கவனிச்சிருக்கலாம். ஓகே. எப்படி இருந்தாலும் சப்ளைல மேல உள்ள லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டான். மேலேருந்து வந்து இங்க உள்ள இந்த டிமாண்டையும் அவன் உடைச்சு வச்சிருக்கான். ஸோ, அப்போ கண்டிப்பா மார்க்கெட் நம்ம டைரக்ஷன்ல போணும். ஸோ, ரூல் படி இந்த இடத்துல எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த லிக்விடிட்டி இங்கே ஸ்வீப் பண்ணியாச்சு. இங்க இருந்ததே இங்க எடுத்தாச்சு. ஸோ, மார்க்கெட்டு மேல போயிட்டு திரும்பி இந்த ஆர்டர் பிளாக்ல அதான் ரிட்டர்ன் டூ ஆர்டர் பிளாக் ஆர்டர் எடுத்துட்டு கீழ வரதுக்கான எல்லா கன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ, என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா, சேம் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் தான் நான் அந்த ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். ஸோ, நமக்கு இந்த இந்த செட்டப்பும் நமக்கு ப்ராஃபிட் குடுக்க வேண்டிய செட்டப் தான். ஸோ, என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து போறான். மேல போய் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா நம்ம எங்கே மார்க் பண்ணோம், அங்க என்ட்ரி ட்ரிகர் பண்ணிட்டான். ஸோ, ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழ வரான். ஸோ, இந்த இடத்துலயே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஒருவேளை இப்படி கன்சால்டேஷன் போட்டுட்டு இருந்தா கூட நான் எக்ஸிட் ஆயிருந்திருப்பேன். ஸோ, கன்சால்டேஷன் போடல. மார்க்கெட் நல்லா தான் வந்து இம்பல்ஸ் ஸ்கேன் தான் போட்டான். ஏன்னா, இந்த இடத்துல உள்ள ஆர்டர ட்ரிகர் பண்ணிட்டு கீழ வந்தான். ஸோ, நம்மள மாரி நெறைய பேர் ஆர்டர் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ, அந்த ஆர்டர்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு கீழ வரான். ஸோ, ஓகே நான் என்ன நெனச்சேன்னா, இதுக்கு கீழ போய் பாடி க்ளோஸ் பண்ணா, இந்த ஸ்டாப் லாஸ இங்க மூவ் பண்ணி வச்சிரலாம். ஸோ, ரிவர்ஸ் வந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகாது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, அவன் என்ன பண்றான்னு பாருங்க. கீழ வரைக்கும் வந்தான். இந்த இடத்துல வரும்போது எனக்கு 1:1 ட்ரேட்ல இருந்தான். ஸோ, 1:1ங்கிறது நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடையாது. ஸோ, ஒரு ரூ. 600, ரூ. 700 ப்ராஃபிட்ல வந்திருக்கும் இந்த இடத்துல வரும் எனக்கு வந்திருந்தா. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, மேல போச்சுன்னா ஒரு ரூ. 1000, ரூ. 1500 லாஸு. கீழ வந்துச்சுன்னா ஒரு 3000, 4000 எனக்கு ப்ராஃபிட். அப்ப அந்த ரேஞ்ச்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேயும் வரான். ஸோ, இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட். நான் வந்து இத தான் என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னோட டெலிகிராம் சேனல்ல யூ ஆர் இன் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னோட டெலிகிராம் சேனல்ல. ஸோ, மார்க்கெட் கீழ வரான். கீழ வரும்போது என்னோட டெலிகிராம் சேனல்ல இந்த இடத்துல வந்தான். ஸோ, இப்ப இந்த இடத்துல வரும்போது யூ ஆர் இன் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, ஒருவேளை நியூட்ரேட் யாரா இருந்திருந்தா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ, நம்ம டார்கெட் இங்க 1ம், டார்கெட் 2வும் மேல எஸ்எல்லும் வச்சிருக்கோம். ஸோ, அதனால நம்ம ரூல் படி தான் நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ, இதுக்கு கீழ வர்றானான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணல, நேரா அங்கருந்து வந்தான். இதுக்கு கீழ வந்து அவன் பாடி குளோஸ் பண்ணல. ஸோ, அவன் தெளிவா சொல்லிட்டான், மார்க்கெட் இங்கேருந்து மேல போறேன் அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டான். ஸோ, என்னால ஸ்டாப் லாஸையும் மேல இருந்து இங்க கீழ மூவ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம டைரக்ஷனுக்கு மார்க்கெட் வரல. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்குறேன். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கணும், என்ட்ரி 2 வந்து நார்மலா ஆட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு ஆட் பண்ணல. ஏன்னா இவனோட மூவ் பாருங்க. ஃபாஸ்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு விக் விட்டு ஏதாவது ஒரு ரிவர்சல் அதான் எப்படி அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் குடுப்பான். ஒரு விக் மட்டும் மேல வரும். அப்புறம் பாடி இப்படி குளோஸ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ இந்த மாரி குளோஸ் பண்ணியிருந்தா கூட, நாம இந்த இந்த இடத்துல உன்னோட பொசிஷன வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் பண்ணல. ஸோ இந்த மாரி விடுவான். ஒரு விக் விட்டுட்டு பாடிய கீழ குளோஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாரி கிடைச்சிருந்தா கூட ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். பட் அதுவும் நடக்காதனால, நான் என்னோட பொசிஷன் இந்த இடத்துல ஆட் பண்ணல. அப்போ வெயிட் பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அடுத்து என்ன பண்றான் பாருங்க. மார்க்கெட் அங்கேயே இருந்துட்டு கீழ வாரான். வந்துட்டு நேரா போனா, இந்த கேண்டில் எனக்கு எஸ்எல். இந்த இந்த கன்சாலிடேஷன்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போப்போறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இங்க என்ட்ரி எடுத்தவன் நார்மலா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, சடனா கீழ இப்படி இறங்குவான். ஆனா, இந்த வீடியோ இறங்கல. ஸோ, அப்பவே முடிவு பண்ணிட்டோம். நாம இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் வாங்க போறோம் அப்படின்னு. ஸோ, அது இந்த கேண்டில் போய் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல 1:3 எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு இந்த பக்கம் கீழ வந்துச்சுன்னா, ரூ. 4500 சம்திங் எனக்கு லாபம் வரும். ஒருவேளை என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துச்சு அப்படின்னா, ரூ. 1500 ஸ்டாப் லாஸ் வரும் அப்படின்னு. நம்ம ஒன்ஸ் ஒரு தடவ நம்ம ஸ்டாப் லாஸ ஐடென்டிஃபை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அத ஒருபோதும் மாத்தக்கூடாது. ஸ்டாப் லாஸ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ, இதோட பின்விளைவு தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. 1534.50 எனக்கு லாஸ். ஸோ, இந்த லாஸ என்னால அடுத்த ட்ரேட்ல ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான். ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி. ஸோ, இதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த ட்ரேட இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாள் பார்க்கணும். இப்ப நம்ம உட்கார்ந்தோம்னா, இந்த 1500 ரெக்கவர் பண்ண போறேன் அப்படின்னு நான் உட்கார்ந்தேன்னா, இன்னொரு 1500 மறுபடியும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? நான் மறுபடியும் 1500, 1500 இழந்துட்டே இருப்பேன். டோட்டலா எனக்கு முடியும்போது பார்த்தீங்கன்னா, 10,000, 15,000 லாஸ் ஆயிரும். ஸோ, நம்ம அப்படி லாஸ் பண்றதுக்கு, இன்னைக்கு இந்த 1500 தானே, நம்ம அடுத்த ட்ரேட்ல இத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா, எமோஷன் வந்து நெறைய கேம் ப்ளே பண்ணும். நம்மள ஓகே இந்த 1500 எடுத்துடலாம். இன்னொரு ட்ரேட் எடுன்னு சொல்லிட்டே இருக்கும். பட் ஆனா, அந்த மாரி இதுவரைக்கும் ஆனதே கிடையாது. ஏன்னா, எமோஷனல் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரே விஷயம், இப்போதைக்கு இந்த லேப்டாப்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு, அடுத்த நாள் நாளைக்கு ட்ரேட் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போயிடணும். அப்ப நாளைக்கு ஃப்ரெஷ் மைண்டா எழுந்திரிச்சு புது ட்ரேட் எடுத்தோம்னா, நமக்கு நல்லா அனலைஸ் பண்ணும்போது வாய்ப்பு லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை இப்படி இந்த லாஸ் ஆச்சு இல்லையா? இப்ப என்ன நடந்திருக்கலாம்? இது என்ன நான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இது ரெக்கவர் பண்றதுக்கோ, இல்ல நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ, இந்த இடத்துல என்ன மாரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழ வந்தவன், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருக்கலாம்.
நான் எதை நம்பி போனேன்னா, இந்த விக்க நம்பி போனேன். ஸோ அதுக்கு பதிலா இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி க்ளோஸ் பண்ணி போயிருந்தேன்னா, இந்த இடத்துல லாஸ் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் ப்ரீவியஸா இந்த மாரி நான் விக்க நம்பி கூட நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த ட்ரேட்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கான வீடியோ உள்ளே இருக்குங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. என்ன பண்ணியிருக்கான் அவன் இங்கேருந்து நேரா வந்தவன் இந்த பார்த்தீங்களா இருக்கு. இந்த டிமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு, இந்த விக்ல இது கீழ இருக்கிற எஸ்எல் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, இந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் ஃபுல்லா ஃபயரா பறந்துட்டான் மேலாக்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க வரைக்கும் இன்னும் மேல கூட போயிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, இந்த இம்பல்ஸ் கேண்ட்ல 50%ல இவன் என்ட்ரி எடுத்திருக்கான். ஸோ இத உடைச்சு கீழ வரட்டும், இல்லாட்டி இத உடைச்சு கீழ வரட்டும் அப்டின்னா, இந்த லாஸ் நமக்கு ப்ராஃபிட்டா மாறி இருக்கும். பட் ப்ரீவியஸா நம்ம எடுத்த வீடியோ இந்த கான்செப்ட்ல எடுத்து ப்ராஃபிட் ஆச்சு. பட் சேம் கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எஸ்எல் குடுத்திருக்கு. ஸோ ஒரு வீடியோ, ஒரு கான்செப்ட் இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம்னா, அந்த கான்செப்ட் 100% நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே குடுக்காது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோ. அது லாஸும் குடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ் வரும்போது கம்மியான லாஸ்ல அத புக் பண்ணிட்டு வெளில வரணும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, அதிகமான ப்ராஃபிட் எய்ம் பண்ணணும். சப்போஸ் நான் இந்த ட்ரேட் எனக்கு சக்சஸா இருந்துச்சுன்னா, என்னோட பிளான் படி மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்திருக்கும். இல்லைன்னா கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கு அப்டின்னா, கீழ வந்து நமக்கு எவ்வளோ கேப் இருக்கு. இந்த கேப்லாம் ஃபில் ஆயிருந்துச்சுன்னா, இந்த ட்ரேடு எனக்கு ரூ. 4,500 ப்ராஃபிட் குடுத்துருக்கும். ஸோ அதான் நான் எய்ம் பண்ணிட்டு உள்ள உட்காந்தேன். இங்க வரைக்கும் போயிருக்கிறதுனா வாய்ப்பு இருக்கு. பட் நான் இங்கேயே வெளில வந்துருவேன். ஆனா என்ன பண்ணிச்சு, நமக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் போய் ரூ. 1,500 லாஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டாப் லாஸ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ நம்ம ஏத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல எஸ்எம்சி வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ. டாடா. டேக் கேர்.